வரமல்லி துவையல் நல்லா பசியை தூண்டுவோங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவாங்க. அண்ட் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கடாய் சோறு பிசைஞ்சு கையில் கொடுக்கும் போது தாங்க அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தனியாக, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 2 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி காஞ்ச மிளகாய் கலருக்காக சேர்த்திருக்கேன். அது வதங்கினதும் 1 கை தூளை கட் பண்ண கொத்தமல்லி, அதோட துருவின 2 பத்து தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையா வறுத்ததுல 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்ததையும் உள்ள சேர்த்து அரைச்சு எடுத்துருங்க. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெயில கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை தாளிச்சுக்கோங்க. தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். இப்போ ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்ச தனியா துவையில சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம வரமல்லி துவையல் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி அதோட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் நம்ம துவையில அரைச்சி எடுத்தாலும் இந்த தவாலையும் கரண்டிலையும் ஒட்டி இருக்கிறதுல கொஞ்சம் சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்றதுலே ஒரு அலாதி தான் இல்லையா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?